வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் மாமூல் வாங்குறது வந்து பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா, பிச்சை எடுக்க வராதா எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பிச்சை போடுங்கம்மா. குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போற கடவுள. நம்ம கோயில் வந்துச்சு, அப்படியே போய் பிச்சை கிச்சை கேட்போம். ஐயா ஐயா பிச்சை போடுங்கய்யா. பூனுங்களா என்னையா வேணும்? 2 வடை ஒரு டீ. ஐயா பிச்சை போடுங்கய்யா. நான் வேணா சேர் தொடச்சு விடுறேன், வந்து உட்காருங்க. ஜூஸ் போட்டு வரட்டா? ஐயா ஜூஸ் எல்லாம் ஒண்ணு பெரிய போடா நாயா. கல்லஞ்சக்காரன் ஜூஸ் சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணுமே. ஐயோ இந்த வீட்டுல இடம் இல்லையா? ஐயா ஐயா வெளியே வந்துட்டயா? என்னடே என்னடா வேணும் உனக்கு? விட்டா நடு வீட்டே வந்து உட்காந்து கோல தெரியுது. ஐயா பழைய துணிமணி ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா. பழைய துணி வச்சு நீ என்ன பண்ண போற? ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறையா? என் துணிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். துணி ஏதாவது இருந்தா கொடுங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்க. இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் கூட போட்டு குளிர் தாங்க முடியலையா? ஏதாவது பழைய ஜட்டி கிட்டி இருந்தா கூட கொடுங்கய்யா. துணிமணி எல்லாம் எதுவும் இல்லையே. இவள நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன். ஏன் துணி இல்லைன்னா என்னை மாதிரி ட்ரெண்டியா வேணா 2 டிஷர்ட் உங்களுக்கு கொடுக்கவாயா? பாத்தியாடி பார்த்தால கணக்குல இரு வேற சட்டை வேணும் பட்டன் வேணும்ட்டு வர்றான். ஐயா ஏய் அங்கே இல்லடா. ஐயா இந்தா குடுத்து அப்படியே ஓடி போயிரு. குடுக்கறத கையில குடுக்கறானா எடுக்கட்டவையா? ஐயா ரொம்ப நன்றியா. உள்ள கூடி காப்பாத்த வெளி போ போ. சட்டி நல்லா இருக்கு, அதை கொடுத்துருக்கலாம். பாய் போய் அதை கொடுக்காம இதை கொடுத்து என்ன எந்த காலத்து சட்டையோ. என்னது? ஐயா அந்த பக்கத்து வீடு சொன்னையா? ஏய் ஆமா அந்த பிச்சை எடுக்கிறான் பாரு. ஆமா அவனை கவனிச்சிங்களா? ஆமாடா. எல்லா பிச்சைக்காரனும் சில்லற காசு பழைய சோறுன்னு பிச்சை எடுத்தா இவன் வித்தியாசமா பழைய துணி பழைய நைட்டுன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஆமா பிள்ளை, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். நைட்டு வந்தா வந்து வீட்டுல பிச்சை எடுத்து போனா வீட்டுல இருந்து பழைய துணி புடவையில வாங்கி அம்மா எடுத்து கொடுத்துச்சு வாங்கிட்டு போனா. ஆமா எங்கிட்ட கூட 2 சட்டி வாங்கிட்டு போனாமா. அவன் இவன் என்னமோ பண்றான்னு நினைக்கிறேன். என்னமோ பண்றான், அவன் ஃபாலோ பண்ணது ஃபாலோ பண்ணிடுவோமா? பண்ணையா வேலை இல்ல. இந்த அந்த வீட்டுலதான் கேட்டு போயிருக்கிறான். பாப்பா கேட்பான் நின்னு இன்னைக்கு வேணா பிடிக்கிறோம் சுத்திக்கிறோம். 1500 1600 1700 1800 கரும கரும எங்க போயிட்டு வர பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றான் பாரு. இந்த பழைய துணி வாங்குற இன்னும் துணி கடைக்குள்ள போயிட்டு வர என்ன எங்க திருத்த மாட்டேங்கிறீ நீ? பழைய துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பழைய துணி வியாபாரம் பண்ணிட்டு நீ எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. பிச்சை தானே எடுத்துட்டு என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பழைய துணி எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுப்பேயா, இவங்க மொத்த வியாபாரம் பார்த்துக்குவாங்கயா. என்ன வியாபாரம்? பழைய துணி இந்த கிழிஞ்ச துணி எல்லாம் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா இது நம்மளுக்கு தான் கிழிஞ்ச துணி. இது அவங்க கடைக்காரன் கொடுத்தோம்னா இது எனக்கு ட்ரெண்டா வித்துட்டு வியாபாரம் பண்ணி இப்ப காசாக்கிட்டு போயிருவாங்க அவங்க. யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானோ? இது யாரா வாங்குவா? ஐயா இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெண்டே தெரியலையா? இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடர்ன் இருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா? இந்த ஓட்டை இப்படி லைட்டா இப்படி பெருசு பண்ணோம் அப்படின்னா இது இன்னைக்கு ட்ரெண்ட்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் இன்னைக்கு காலம் போயிட்டு உங்களுக்கு தெரியாதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வியாபாரம் பண்ணி திடீர் நீ? ஆமாங்கயா இதெல்லாம் இது என்ன போன இப்படி இந்த மாதிரி காஸ்டியூம் இந்த மாதிரி போன் போட்டதா ஜிஎஸ்டி நம்மளுக்கு இந்த வரி விதிப்பு இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வாட்டுக்கு நிம்மதியா இருக்க முடியுது. நான் மாசம் 1 lakh ஏர்ன் பண்றேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 1 நிமிட். ஆமா இது இந்த துணியை மட்டும் விற்காம வச்சுக்கிறேன். ஐயா இது இந்த ஸ்டோர்ல வாங்க மாட்டாங்க, இதுக்குன்னு தனி ஸ்டோர் இருக்கு, நைலான் ஸ்டோர் இருக்கு. இந்த துணி எப்படா வித்துட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் இது நைலான் துணின்னு சொல்லிட்டு. இதோட பிராண்டே தனி சார். இதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளவு தெரியுமா? 2500. பாத்தீங்களா 360 டிகிரில பார்த்தாலும் இந்த கிளாத் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டோட்டல் கோயம்புத்தூர்லயே கிடைக்காது. வீடு பாத்தீங்களா? கை கொடுங்க கை கொடுங்க. ஏன் வேணுகோபால் டைட்டன் பார்க். இந்த துணி தான் சார் தெரியுது. எவ்வளவு சார் வருது? இது 2500. உங்களோட ஆஃபர் பிரைஸ் வந்து 700. 1800 உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி நீங்க வாங்க, நான் தயாரா இருக்கேன். அமௌண்ட் கொடுங்க. அமௌண்ட் கொடுத்து ஜிபே பண்ணலாம். பண்ணிருங்க. சரி சென்ட் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் பேக் சார். அப்புறம் இன்னொரு டவுட். இந்த துணி எனக்கு இருக்கு சார். இது என்னோட ஃபேவரட் கிளாத். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன். ஓகே சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணி பாத்துக்கலாம் சார். இந்த பச்சை கலர் கூடி இருக்கே, இது முன்னாடி அவங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்ததுதான். அவனே தான் கொடுத்தான். இப்ப சைடுல ஒரு ஓட்டை போட்டு திருப்பி அவங்ககிட்டே கொடுக்குறேன். 2500 சொல்லி 700 கம்மி பண்ணோடனே நான் வாங்கிட்டு போதவே தெரியாம பாத்தியா. இதுதான் வந்து பிசினஸ் ட்ரிக். உங்களுக்கு நிறைய பிசினஸ் ட்ரிக் சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்த மீட்டிங்ல நம்ம நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமா இப்ப கத்துக்கிட்டீங்களா? என்ன மாமா இப்படி வாங்கிட்டாங்க? யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.